கவர்மெண்ட் மக்களை பார்த்துக்கணும் தான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளே காப்பாத்திக்கணும் போல. இங்க 1 வருஷம் 2 வருஷம்னு சாப்பிடாம தூங்காம நீட் எக்ஸாமுக்காக உயிரை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமை நல்லபடியாவும் எழுதி முடிச்சு நம்ம டாக்டர் ஆக போறோம்னு கனவோட இருக்கிறப்போ நீங்க எழுதின எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அந்த எக்ஸாமை மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்க போறோம், அந்த எக்ஸாம்லயும் நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு மெடிக்கல் சீட்டுன்னு சொன்னதும் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்ற அந்த வழியில எந்த தப்பும் பண்ணாத ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணமா இருந்த எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண வைங்க, இறந்தவங்க குடும்பத்துக்கு சரியான நஷ்ட ஈடு கொடுங்கன்னு டெல்லி ஜந்தர் மந்தர்ல அமைதியா ஒரு ஓரமா கரெக்டான பர்மிஷன்லாம் வாங்கி உண்ணாவிரதத்துல ஈடுபட்ட சோனம் வாங்சுக் அவர்களை போலீஸை வச்சு இழுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க. அதை எதிர்த்து போராடின ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்க்காம போலீஸை வச்சு நாய் மாரி அடிச்சிருக்காங்க. எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டனா லேட்டா வந்தது உங்க தப்பு, அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து நடக்கிற தப்ப கவர்மெண்ட் தானே பொறுப்பேற்றுக்கணும். நியாயத்துக்காக போராடின ஸ்டூடெண்ட்ஸ் மேல கையை வச்சு இந்த கவர்மெண்ட் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க.